1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல அப்பப்போ விஐபிகளோட ஜாதகத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சாதாரணமாக அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது நமக்கு யாருக்கிட்டையுமே ஒரிஜினல் ஜாதகம் கையில் கிடைக்காது. ஒரிஜினலாக அவர்களுக்கு ஜாதகம் பார்க்குறவர்களும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அதையும் மீறி சில நாட்கள் இந்த ஜாதகம் இந்த டேட்டில் பிறந்திருக்காருங்கிற சில தகவல்கள் சில நேரங்களில் உறுதிப்படுத்தப்படும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்தா 27/11/1977 அன்னைக்கு பிறந்திருக்காரு. பிறந்த ஊர் சென்னையில் தான் பிறந்திருக்காரு. அடுத்தது அவர் எந்த நேரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான தகவல் கிளியராக இல்லை. 12 மணிங்கிறாங்க, 2 மணிங்கிறாங்க, 1:20ங்கிறாங்க. ஆளுக்கால ஒரு விஷயத்தை போட்டு அவங்கவுங்க சொல்லிட்டு வராங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தையும் விட்டுட்டு அன்றைய நாளுக்குரிய அந்த கிரகங்களை மட்டும் அந்த அமைப்புகளை வச்சுமே நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் ரிஷப ராசி மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இது நல்லா தெளிவாக உறுதியாகுது. அடுத்தது பார்க்கும்போது இவருடைய தாத்தா கலைஞர் இருக்கார் இல்லையா, அவரும் மிருகசீரிட நட்சத்திரத்தை தான் பிறந்திருக்கார். அவரும் மிருகசீரிட நட்சத்திரம், ரிஷபராசி, லக்னம் கடக லக்னம் அப்படின்னு தான் பல முன்னாடி ஜோசியர்கள் கையில் வச்சுருக்கிற ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இவரும் கிட்டத்தட்ட அதே நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு. தாத்தாவுடைய நட்சத்திரத்தில் பேரன் பிறந்திருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் மிருகசீரிட நட்சத்திரம் தான். அடுத்தது செவ்வாயோட நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்தது உறுதியா, ஏன்னா இது மிருகசீரிட நட்சத்திரம் தானா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கும் போது அவர்கள் வீட்டில் பார்க்கும்போது நட்சத்திரங்களுடைய பெயர்கள் யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நாம் மற்றவர்கள் சொல்கிற ஜாதகத்துக்கும் நம்ம சொல்கிற ஜாதகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ அவருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட நட்சத்திர பேர் தான். ஸோ இவர் மிருகசீரிட நட்சத்திரம்ங்கிறது உறுதியாகிடுது. இது போல் தானே அண்ணாமலையோட ஜாதகத்தை நம்ம சொல்லும்போது மேஷத்தில் சூரியன் இருந்தால்தான் அண்ணாமலை அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அதே போல் சூரியனோடு செவ்வாய் சம்மந்தப்பட்டால் தான் இந்த பெயர்கள் வருங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல அண்ணாமலை ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இதே பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் நான் சொன்னதே அப்படியே சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கும் தெரிஞ்சவர் தான், என்ன பண்ண முடியும்? சில பேர் இப்படி தானே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. செவ்வாயோட நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரா அப்படின்னு ஜென்ரலாக அவருடைய ஜாதகத்தை ஆன்லைனில் வர்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம், லக்னம் என்னன்னு தெரியாது. மற்ற விஷயங்கள் அன்றைய கிரக நிலை இப்போ நம்ம பார்ப்போம். இவரை பார்க்கும்போது ரிஷப ராசிங்கிறதுனால சந்திரன் உச்சம். அதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு அடுத்த இடத்துல குரு மிதுனத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் கிட்டத்தட்ட நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கு அடுத்தது சனி இருக்குது சிம்மத்தில். சனிக்கு அடுத்தது ராகு இருக்குது. ராகுக்கு அடுத்தது சுக்கிரன் இருக்குது. சுக்கிரனுக்கு அடுத்தது விருச்சிகத்தில் சூரியன் இருக்குது. சூரியனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசில் புதன் இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னா சந்திரன் ரிஷபத்தில் ஆரம்பித்து புதன் தனுசு வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 ராசிகள்லேயும் கண்டினியூஸாக கிரகங்கள் இருக்குது இல்லையா? அதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா இதை தான் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படின்னா கிரகங்கள் மாலைகளாக தொடுக்கப்பட்டது போல் எப்படி ஒரு மாலையில் வெவ்வேறு பூக்களை வச்சு அழகாக அப்படி தொடுத்துட்டு வராங்களோ அது மாதிரி சரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய், சனி, ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா கிரகங்களும் தனித்தனியாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஆரம்பித்து தனுசில் முடியுது. அப்போ 8 கிரகங்கள் கிரகமாளிகை யோகத்தில் இருக்குது. கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்குது. இதுதான் இந்த ஜாதகத்தில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து இந்த கிரகமாளிகா யோகத்தை வைத்து பலன் சொல்லும்போது வழக்கமாக நீங்கள் ஒரு ஜோதிடத்துக்கு இந்த ஜாதகத்தில் இந்த அதிபதி அங்கே இருக்குது, அந்த அதிபதி இங்கே இருக்குது, அதனால் இந்த பலன், இதனால் அந்த பலன் சொல்ல வேண்டிய விஷயங்களை இந்த ஜாதகத்தில் வச்சு நம்ம மெயினாக சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சந்திரனும் குருவும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிறதுனால இது ஒரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா சகட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகட யோகம்ங்கிறது இந்த இடத்துல பெரிதாக வேலை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த வீடுகள் இருந்தாலும் அதுக்கு அடுத்த வீட்லேயும் ஒரு கிரகம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கடகத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாக இருப்பதால் இதை ஒரு நீச்சபங்க ராஜயோகம்
யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிறதுனால அது ஒரு குருமங்கல யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய்க்கு அடுத்த வீட்டில் சனி இருக்குது. அப்போ கடகமும் சிம்மமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள 6 கட்டத்தையும் கீழே உள்ள 6 கட்டத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டது தான் ஸ்டாலின் இந்த மாதிரி பெயர்கள்லாம் அதுலேருந்து வர்றது தான். நம்ம தமிழில் வந்து சுப்பிரமணியம் மணிகண்டெல்லாம் எடுக்கிற மாதிரி ஸ்டாலின்ங்கிற பேரோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி தான். அடுத்து பார்க்கும்போது கன்னியில் ராகு இருக்குது. ராகுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துலாமில் சுக்கிரன் இருக்குது. சுக்கிரனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் சூரியன் இருக்குது. சூரியனில் புதன் இருக்குது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவுக்கு மேலோட்டமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படின்னா இந்த கிரகமாளிகா யோகத்தில் வந்துட்டாலே இதுவே மிகப்பெரிய யோகம் தான் இந்த ஜாதகத்தில். இன்னும் ஆனால் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளை வச்சு தான் இவருடைய பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ சந்திரனில் ஆரம்பித்து கடைசியாக வந்து புதனில் வந்து 8 கிரகங்களும் வரிசையாக 8 ராசிகளில் நிற்கிறதுனால இதுவே ஒரு வகையில் சங்கம யோகமாக அவருக்கு இருக்கும். அதனால தான் பல்வேறு துறைகள்லையும் அவர் வந்து உள்ளார இறங்கியிருக்காரு. ஒரு பக்கம் பார்க்கும்போது சினிமா, இன்னொரு பக்கம் அரசியல், இன்னும் பல்வேறு வணிகத்திலாம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறதுனால எல்லாத்துலேயும் அவரால் லாபகரமாக இயங்க முடியுது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரகமாளிகா ஜாதகத்தில் என்ன முக்கியம்னா ஒரு சங்கிலியோட இன்னொரு சங்கிலியை தொடுக்கப்பட்ட மாதிரி, ஒரு பூவோட இன்னொரு பூவை வச்சு இந்த நாரில் தொடுக்கப்பட்ட மாதிரின்னா ஒரு இடத்துல லேசாக தட்டினோம்னா இது என்ன ஆகும்னா அப்படியே மூவ் ஆகி அடுத்த இடங்களில் போய் எங்கே ஆரம்பிக்குதோ முடிகிற இடத்துல வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சத்தம் கேட்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பெரிய பெரிய பைப் லைன்லாம் இருக்குல்ல, இந்த பைப் லைனில் பார்த்திங்கன்னா தண்ணி வர்ற பைப் இருக்குல்ல, மேலேருந்து நீங்கள் ஊதுனீங்கன்னா கீழே சத்தம் வரும் பார்த்திங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு கிரகத்தை டச் பண்ணும்போது அது அப்படியே ஒன்று ஒன்றா டச் பண்ணிட்டு வந்து கடைசியாக லாஸ்ட்டு கிரகத்தையும் டச் பண்ணும். அதனால தான் கிரகமாளிகா யோகம் இருக்கிற ஜாதகத்தை ரொம்ப கவனமாக பார்த்து பலன் சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர் பிறந்தது வந்து மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு. மிருகசீரிட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும், மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3மே செவ்வாயோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே 4வது திசை சனி திசையாக வரும். இந்த 4வது திசையை வந்து என்ன சொல்லுவாங்க, சனி திசையாக வந்தாலோ ராகு திசையாக வந்தாலோ, சூரியனோட நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு 4வது திசை வந்து ராகு திசையாக வரும். அப்போ 4வது திசை ராகு திசையாகவோ சனி திசையாக வந்தால் அதை வந்து ஒரு பாதகத்துக்குரிய கிரகம், மாரகத்துக்குரிய கிரக திசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக மட்டுமே நான் சொல்கிறதில்ல, யாருக்காக இருந்தாலும் பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசை நடந்தாலும் 4வது திசை வந்து சனி திசையாகவோ அல்லது வந்து ராகு திசையாகவோ வந்தால் கூட அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை மாரக திசை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க. இந்த மாரக திசை நடக்கும்போது ஒருவர் வந்து உச்சகட்டத்தை தொட்டால், உச்சகட்ட அதிகாரத்தை தொட்டால், அதனுடைய வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டால் அடுத்தது வந்து ஒரு அதல பாதாளத்தில் விழப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். இது வந்து நாட் ஒன்லி உதயநிதி ஸ்டாலின், கலைஞருடைய ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா அவருக்கு சனி திசை நடக்கும்போது தான் அவர் வந்து முதலமைச்சராகவே வந்து அவரால் பொறுப்பேற்பார். அடுத்த கொஞ்ச நாட்களில் பார்த்திங்கன்னா அவர் இதுவரைக்கும் திமுக ஜெயிக்காத அளவுக்கு 180 சீட்டுக்கு மேலே வந்து திமுக அளவுக்கு அதிகமான சீட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக 2வது தடவையாக அவர் பதவி ஏற்பார். அவருடைய தலைமையில் திமுக வந்து பொறுப்பேற்கும். ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சனி திசையோட இன்னொரு பாகம் வருது இல்லையா, பிற்பாகம். இந்த பிற்பாகம் வரும்போது கிட்டத்தட்ட நியர்லி 13 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரால் திரும்ப வந்து ஆட்சிக்கு வர முடியல. அடுத்தது மிஸ்ஸா சட்டத்தில் வந்து நெருக்கடி நிலையில் வந்து கடுமையாக திமுக இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம்ல. அதனால் வந்து அரசியல் கேரியர் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அப்படி பார்க்கும்போது 4வது திசை சனி திசையாக இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரே தடவையில் இளைஞர் அணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரே சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி துணை முதலமைச்சர் வரைக்கும் அந்த உச்சத்தை தொட்டுட்டார் இல்லையா. அதனால் அதற்கான சில பாதிப்புகளையும் அவர் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். அதனால தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து இன்றைக்கி வந்து மக்கள் போராட்டங்களை கையில் எடுக்கிறாரு, அரசுக்கு எதிரான போராட்டங்களையும் அவர் கையில் எடுக்கிறாருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவருக்கு மட்டும்தானா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு மட்டுமே இல்லை, விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது அவர் கடகலக்கணம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால்
அவருக்கு நடக்கிற சுக்கிர திசைங்கிறதும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வகையில் மாரக திசை தான். இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்தது இதே மாரக திசையில் அவரும் உச்சத்தை தொட்டிருக்கிறதுனால் அவரும் வந்து சில விதமான சிக்கல்களை பிற்காலத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலும் வரும். நான் வந்து விஜய்க்காகவோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவோ நம்ம சொல்ல, யாராக இருந்தாலும் இந்த பாதிப்பையும் அவர்கள் சேர்ந்து சந்திக்கணும் இல்லையா. ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால் இன்னொரு தேர்தலில் வந்து கொஞ்சம் வெற்றிக்கு போராட வேண்டிய சூழலும் வரும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் அவர்கள் வந்து கலந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதகாதிபதியோட கேது சேர்ந்துருக்கும். அதனால் பாதகாதிபதி செய்ய வேண்டியது இந்த கேது கொஞ்சம் சில நேரங்களில் தடுத்து விட்டுடும் இல்லையா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சில வாய்ப்புகளும் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் இது கிரகமாளிகா யோகத்தை உள்ளடக்கி இருக்குங்கிற ஒரே காரணத்தினால இவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறனால தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிடுறாங்க, இவங்க வந்து பொறுப்புக்கு வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படிலாம் பார்க்கவே கூடாது. நீச்சபங்க ராஜயோகம் பார்த்திங்கன்னா மினிமம் 60% ஜாதகத்தில் இருக்கும். அது ஒரு யோகம், அவ்வளோதான். அதுதான் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய யோகம் இல்லை. இப்படியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜாதகத்தோட அமைவு எப்படி இருக்குங்கிறத மெயினாக சொல்லணும். இது வந்து முதல்ல இதை நம்ம எடுத்தோன்னே என்ன சொல்லிட்டோம், இது வந்து கிரகமாளிகா யோகத்தோட தொடர்புடைய ஜாதகம். ஸோ இதுக்கு வந்து வழக்கமான ஜாதகத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இங்கே வேலைக்காகாது. அதே போல் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொன்னோம், செவ்வாய் 8ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால குருமங்கல யோகம்னு சொல்லிட்டோம். அடுத்தது குரு 5ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கறதுனால சிவராஜ யோகம்னு சொல்லிட்டோம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது நரி வீடு நாய் வீடு ஓனாய் வீடுலாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொடக்கம். அதை வச்சுக்கிட்டே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. சாப்பாட்டில் ஊறுகாய்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஊறுகாய் இல்லாமலும் சாப்பிட்லாம் இல்லையா. ஊறுகாய் இல்லாட்டி இந்த விருந்தே கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சொல்கிறோம்ல, உண்மையோ பொய்யோ, இது வந்து இவருடைய ஜாதகமாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நட்சத்திர அனலைஸில் சொல்கிறோம். அண்ணாமலையுடைய ஜாதகத்தை அது பொய்யா இருக்கும் அப்படின்னாலும் என்ன சொல்கிறோம், அது கிரக அனலைஸில் சொல்கிறோம். இது மாதிரி ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி சரியோ தவறா, நான் சொல்கிற பலன்கள் தவறாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஜாதக அமைப்பு வச்சு என்னால் இந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல முடியுங்கிறது தான் நம்ம உறுதியாக சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம்ங்கிறது உதயநிதி ஸ்டாலினையும் விஜயை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. யார் வேணாலும் புதுசாக வரலாம். அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்காம நாம் எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தை பற்றி மாறுபட்ட ஒரு கோணத்தில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.